கைத்தட்டலோட உங்களுடைய உற்சாகத்தோட இந்த படம் செப்டம்பர் 20 திரையரங்குகளில் வர இருக்கு. இன்னைக்கு அதுக்கான ட்ரெய்லர் லான்ச் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, தி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி, இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து, கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. வந்து உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்கிறேன். தோழர் ஷேகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கேட்கலையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வழிகளே விடுங்கப்பா, ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ரைட்டு. தோழர் ஷேகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோன்னே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும், எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ளே புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார். அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு நடிகர் வேறு. அவர் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தோழர் ஷேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ளே முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும். அப்போ ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். காலையில் சுட போகிறாங்க, யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள். அவர் பயந்துட்டு வெளியே வந்துடுறாரு, என்னால் முடியலை அப்படின்றாரு. அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு, கை ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே ஷேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார், பயப்படாத, கவலைப்படாதே, துப்பாக்கியை உயர்த்திப்பிடி, நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல, உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற ஷேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார். புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதுதான் ஷேகுவாரா. உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயராக வச்சிருக்கிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எளிமையாக சொல்லிட முடியும். ஒரு 1000 மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன். அதனால தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்லை, வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையாக பேசுது. அதில் தோழர் பேசியிருக்கிற வசனம்லாம் டைரக்டரை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். கண்ணே கலங்கி போச்சு. அவர் பார்த்துருப்பாரு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. கலைதான் ஆயுதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும். கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்தில் கிடையாது. எனவே தான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும். அதனால தான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு, அதை தனியாக பேசுவோம். இனி நீங்கள் எந்த காலத்துலேயும் சர்டிஃபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினச்சா தூக்கலாம், நினச்சா வெட்டலாம், நினச்சா ஒட்டலாம்.
42 கட்டுன்றது சும்மா இல்லை. எத்தனை கட்டு அந்த படத்தில் விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து. ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்ஷன், அமிர்தா பக்ஷனுடைய இணையர், நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார், எந்திரிச்சிட்டு நான் ஒரு கலைஞர், உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும், முகபாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும், உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்லை, நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்கே பதிவு செய்கிறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம். மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம். கலை மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். விஜயன் வந்திருக்காங்கன்னு மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சேகுவேரா வேறர் அல்ல, சேகுவேரா. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒன்று நீல் ஆனந்த், இன்னொன்று அண்ணன் ஒருத்தர் பேர் கூட நான் மறந்துட்டேன். ரொம்ப அண்ணன் உங்கள் பேர் என்னண்ணே? சுல்தான் அண்ணன். 2 பேர் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. தோழர் சேகுவேரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக, முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர். ஆனால் அவருடைய பெயர் கொண்ட படம் வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா? 42 கட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பூரா ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்னென்னு அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரீசன் என்னென்னா, reason for grant of A certificate. The film is evaluated in its overall aspects. Sure, okay. The content explores caste-based discrimination along with other sensitive issues like reservations and scholarship. ஸோ ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ திரைப்படத்தில் இனிமேல் ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பற்றியோ பேசினா ஏ சர்டிஃபிகேட்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட்டு போகிறதுல சில பிரச்சனைகள் வரலாம், அதனால் வியாபாரம் பாதிக்கப்படலாம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசப்படுகிற வழிகளை எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்குது. கடைசியில் திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சுட்டாங்க. இதில் 42 கட்டு இருக்குது. இந்த 42 கட்டில் ஒரு 2-3 கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வாழைப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, எனக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பார், அதனால் வாழைப்பூ நாங்கள் மலர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதனால் வாழைப்பூ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கேரக்டரோட பேர். அது அண்ணன் நாஞ்சில் சம்பத்தண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார், கருப்பு துண்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்களில் இந்த இடம் பிரச்சனையாக இருக்குது, அதை நாங்கள் சென்சார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வேறு, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் அண்ணாதுரைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இங்கே அந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆகுது. ஆனால் அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே எனக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அலருதுனாக்கா அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பாப்புல. அண்ணாதுரைங்கிற ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்றைக்கி உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, அண்ணாதுரைங்கிற பேரை நீ சென்சார் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை, இறந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இது அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை. அடுத்தது பாருங்கள், இந்த வில்லன்கள் நெத்தியில் ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க. அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த சீனுக்கு சென்சார். ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்துலேயோ அல்லது வேறு எதுலேயோ கோடு போட்டு எப்படி நீங்கள் வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அதனால் அந்த சீன்ஸை சென்சார் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குற வில்லன்கள் பெரும்பாலும் தொப்பி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, குல்லா வச்சுக்கிட்டு அப்படி தான் வில்லன்கள் வர்றாங்க. பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு
இன்றைக்கி வந்து உலகநாயகன் என்று போட்டப்படக்கூடிய அவருடைய படங்களில் கூட நீங்கள் அப்படியாப்பட்ட வில்லன்களை தான் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது. ஏன்பா குல்லா வச்சு வில்லனை காமிக்கிற, ஏன்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலையும் சென்சார் எழுப்புனது கிடையாது. நீ வைக்கலன்னா வேணால் கேட்பாங்க, ஏன்பா குல்லாவை மாட்டல, தாடியை வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணால் எழுப்புவாங்க. ஃப்யூச்சரில் வேணால் சில டேக்ஸுக்கான ஆஃபர் வேணால் கொடுக்கலாம். குல்லாவை வச்சு தாடியை வச்சு நீங்கள் வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃப்யூச்சரில் கூட வரலாம். வெயிட் பண்ணால் நமக்கு தெரியும் அது வருமா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல தோழர் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரும், ஒரு காமெடி டைலாக் ஒன்று. ஏன்னா ஒரு 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது மாதிரி ஒரு வசனம் வரும். நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு வேளை அதை ஷோ பண்ணி காமிக்கலாம். அதனால் அதை நீங்கள் எடிட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்கள் 10,000 20,000 புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வில்லனை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஏன் வைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு 10,000 20,000ங்கிற நம்பர் பிரச்சனையா, அல்லது அதை யாரையோ மறைமுகமாக கிண்டல் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா? நீங்கள் சென்சார்னாக்கா அரசு சார்ந்த துறையா அல்லது பிஜேபியினுடைய ஒரு விங்காக செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி எழுப்புறோம்னாக்கா, இப்போ 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டலாக ஒருத்தரை பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் இதே சினிமா துறையில் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருடைய கொள்கைக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. நாடக காதல் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களை கொள்கையால் வீழ்த்த முடியாத சில கோழைகள் திரைப்படத்தில் அவர் மாதிரி ஒரு கேரக்டரை நடிக்க வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற காட்சிகளை வச்சு இவங்க செல்ஃபாக ஒரு ஆர்கசம் வைக்கிறது. கொள்கையில் வீழ்த்த முடியல, ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது. அதில் அம்பேத்கரோட டிஷர்ட்டை மாட்டி அவங்க தவறு செய்கிற மாதிரியான காட்சிகளை வைக்கிறது. ஆனால் இங்கே எங்கேயுமே சென்சார் தலையிடுறதில்லை. என்னங்க இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அல்லது அம்பேத்கர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒருபோதும் இந்த சென்சார் எழுப்புறது கிடையாது. இதேமாதிரி 2000 ரூபாய் நோட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த நோட்லேயும் அந்த படத்துலையும் இப்படி தான் ஒரு நீதிமன்ற காட்சி. அந்த நீதிமன்ற காட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் தொங்குது. இந்த சீனை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்சார். என்னென்ன எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஏன் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை நீதிமன்றத்தில் தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பக்கம் அவர் வந்து ரெடி பண்ணி அவர் ஸ்காலர்ஸ்லாம் பேசி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த படத்தில் வந்திருக்கு அந்த படத்தில் வந்திருக்கு மணிரத்ன சார் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கே அங்கே பர்மிஷன் உண்டு. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும், சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரணும், வரலாறுலேருந்து புரட்டி கொண்டு வந்து அம்மா கான்ஸ்டியூஷன் எழுதுனே இவரதாமாங்கிறதெல்லாம் புரிய வச்சு இப்போ அது கூட புரியாத நபர்கள் தான் நீங்கள் சென்சாரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ண காட்சிக்கு சென்சார். இந்த மாதிரி நிறைய 42 காட்சிகளுக்கு சென்சார் வந்திருக்கு. இப்படியாப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த கருத்துரிமை, இந்த பத்திரிகை உரிமை, இந்த திரைப்பட உரிமையோடு தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் எல்லா கேட்டுமே விழுகுமே தவிர அவங்களுக்கு எந்த கேட்டும் விழுகாது. நீட்டு முதற்கொண்டு அவங்களுக்கு கேட்டு விழுகாது. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் பார்ப்போம். ஆனால் இதை தாண்டி இந்த திரைப்படம் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம். நீங்கள் விஷுவலாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அது எல்லா படத்துலையும் இருக்கிறது தான். 300 கோடி ரூபா படம் எடுத்து தாத்தா வராருன்னு படம் எடுக்கிறதுலே செல்ஃபி ஸ்டிக் எங்கே நிற்குதுன்னு நமக்கே தெரியல. அப்படிங்கிற பொழுது ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களில் ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம்தான். அதை தாண்டி கண்டென்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் பேசப்படணும், அனைவராலும் பாராட்டப்படணும்னு நினைக்கிறேன். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். அந்த ப்ரொடியூசர் பாவம் ஏன் அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது என்னங்க சென்சார்னு ஒன்று வச்சு நம்மளை ஏன் அண்ணன் கூட சொன்னேன்னா வேலுமரன் சொன்னான் பார்க்கும்போது இந்த சென்சாருங்க ஒரு விஷயத்தை வச்சு ஏன் நம்மளை வந்து இவ்வளோ ஒரு துன்புறுத்துறாங்கன்னு தெரில. ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் நாங்கள் படம் எடுக்கணும் அதையாவது சொல்லுங்கன்னு அதையும் சொல்ல மாட்டாங்க. அது என்னங்கிறதே தெரில. எனக்கு கூட என்னுடைய ஃபஸ்ட்டு படம் மின்சாரன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் நம்ம தோல் திருமானம் தான் ஹீரோவை நடித்தார். கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் உங்கள் படம் 41 கட்டு தான் சார். எனக்கு 3 மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க. சாரி 30 நிமிஷம் படம் கட் பண்ணாங்க. 30 நிமிஷம் படத்தை கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும், நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நான் டேரக்டர் நான் கேட்காம யார் சார் கேட்பா? என்ன விஷயம் சொல்லுங்கள், அது சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்கக்கூடாது சொல்ல மாட்டோம். அப்போ நான் கேட்டேன், ஒன்று பண்ணுங்கள் சார், அதான் ஜாதி அப்படிங்கிறத நான் பேசலை, ஜாதியை பற்றி பேச வரல. சினிமாவில் கூட மதிப்புக்குரிய அண்ணன் சிவா அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ணா வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சிவா சார் அண்ணா சால்வர் போடுங்க, சால்வர். அப்போ எப்படி அப்போ சொன்னேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து யாரும் சினிமாவில் கூட முதலமைச்சர் நடிக்கக்கூடாது அப்படி எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. இந்த படத்தை நான் அப்படியே விட்டு போயிடுறேன்.
என்னதான் சென்சார் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒன்றும் புரியலை. 41 கட்டு கொடுத்துருக்காங்களே, எப்படிங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஒரு நல்ல கருத்தை வந்து படத்தில் சொல்லக்கூடாதா? புரியலை என்னைக்கு. அதாவது நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அழகாக சென்சாருக்கு வராங்க, உட்காந்து அவங்க இஷ்டம். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பும்போது சென்சாருக்கு வர்றவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது பொண்டாட்டிட்டு வந்து சந்தோஷமாக வந்தாங்கன்னா அன்னைக்கு எங்கள் படம் எவ்வளோ தப்பாக எடுத்து வச்சிருந்தா கூட நிச்சயமாக தப்பாக படம் எடுக்க மாட்டோம். அதில் தவறான கருத்து இருந்தால் கூட கட் பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட வீட்டில் சண்டை போட்டு வந்தால் ஃபுல்லாக கத்திரி வச்சுட்டே இருக்காங்க. என்ன கவிதை புரியலை எனக்கு. இல்லை இப்போ அப்போ இந்த சென்சாருக்கு யார் தான் மணி கழிப்பிது? இந்த சென்சாருக்கான முடிவு என்ன இந்த முடிவு சார்? வேல்முருகன் சார், உங்களை மாதிரி ஆட்கள் தான் சார் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும், வேறு வழி கிடையாது சார். உங்களை மாதிரி ஆட்கள் தான், நீங்களாம் வந்து தான் எங்களுக்கு வழி காட்டணும். திருமாவர்கள் அவங்களும் இருக்க, நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணால் தான் நாங்கள் வந்து நல்ல படத்தை எடுக்க முடியும், நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல முடியும். தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ நாங்கள் அன்றைக்கி கூட உங்களுக்கு கூடும்போது சொன்னேன், அதே தான் சொன்னேன். சார் இருக்காங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஐயா இருக்காங்க, நீங்களாம் தயவுசெய்து இந்த சென்சாருக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், வழியே கிடையாது. அப்போ தான் நாங்கள் நல்ல படம் எடுக்க முடியும், நல்ல இயக்குநர்கள் வர முடியும். ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க, அதாவது இப்போ கூட சொன்னாங்க, இப்போ போன ஃபங்க்ஷனோட சொன்னாங்க ஜாதிலாம் கிடையாதுங்க. ஜாதியெல்லாம் யாரும் பார்த்து படம் பண்ணலை. நல்ல கருத்துக்களை ஒரு சில சமயங்களில் சொல்லும்போது ஜாதியை சொல்கிற மாதிரி இருக்க தவிர எந்த ஜாதியும் குறைத்தோ எந்த ஜாதியை உயர்த்தியோ நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை, எடுக்கவும் மாட்டோம். நல்ல கருத்துக்களை சொல்கிறோம். அந்த நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சென்சார் தான், தணிக்கை குழு. இதை வந்து ஒரு நல்ல பெரியவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணால் நிச்சயமாக நல்ல படங்களை மக்களுக்கு கொடுப்போம் என்பதை கூறி வந்திருக்கும் மதிப்புக்குரிய என்னுடைய அடுத்த படத்து தயாரிப்பாளருங்க உட்காந்துருக்காரு, மதிப்புக்குரிய ஸ்மார்ட் சரவணன். இந்த விஷயம் நடந்ததுனால இப்போ என்ன வச்சு படம் எடுக்க யோசிக்காருங்க. இந்த சென்சார் எனக்கு படம் தருமா? தணிக்கை குழு எனக்கு படம் தருமாங்க? நான் உட்காந்துருக்காரு, 5.5 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு படம் கொடுத்தேன். மலேசியா போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சரவணன் சார் கொஞ்சம் எழுப்புங்க சார். யோசிக்கிறீங்களா? இப்போ என்ன வச்சு படம் பண்ண யோசிக்கிறீங்களா சார்? நீங்கள் சொன்ன படத்துக்கு வந்து கண்டிப்பாக சென்சார் பிரச்சனை வரும்னு சொல்கிறார் சார். என்ன வச்சு படம் யோசிக்கிறார்? இருப்போம் இந்த மாதம் நான் ஷூட் பண்ண வேண்டியது, சென்சார் போட்டு எனக்கு படம் தருமா சார்? சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிவா சார் நீங்களும் இருக்கீங்க, என்னென்ன பாடுபட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதனால உடனே நீங்கள் மேலே வாங்க சார்னு சொன்னேன். அதனால் தயவுசெய்து பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த சென்சாருக்கு ஒரு வழி சென்சாருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுறதுக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வர இயக்குநர்களுக்கு உங்கள் கையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குங்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களினுக்காக ஓயாத போராடி கொண்டிருக்கும் நம்மளுடைய பேரன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் எங்களுடைய திரையுலகின் ஒரு பொக்கிஷமாக இருக்கிற சத்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம். அவரை போல் ஒரு சின்சியரான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே சத்யராஜ் சார் தான் வந்து 100% டைமிங்கை மெயின்டைன் பண்ணுற ஆக்டர் எங்களுக்கு. அதே போல் வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் வர சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும், மீண்டும் இல்லை வேலுமுருகன் அவர்களுக்கும், முத்தரசன் அவர்களுக்கும், மீண்டும் இல்லைங்கள அரசியல் ரீதி உள்ள அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இதுபோல் நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்களாம் முக்கியத்துவம் தர வேண்டும், நீங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம், இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது. காரணம் வந்து மக்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேடல ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறோடைய 90% தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கான விஷயங்கள் நிறைய இங்கே நடக்கலை. அது மாதிரி வந்து இது வந்து நிறையா வந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கும் போராடிட்டு இருக்கிறோம். இது எல்லா விதத்திலும் சினிமா வந்து நசிந்து கொண்டே இருக்கிறது. சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில். இது வெறுமனே வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க சார். ஆக்சுவலாக இது வந்து
மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம், ஆசை, பாசம், காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தேட்டர். சினிமா அதில் தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள். அதை விட்டுட்டோம்னா அந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே கெட்டு போகும் இந்த சினிமா இல்லைன்னா. ஏன்னா அவனுடைய எல்லா விதையுமே இங்கே தீர்த்துக்கிற இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வராமல், தேட்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குது, கேண்டீன் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்ல வரதில்லை. அதேமாரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி தோழர் சேவரை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைத்தாலும் அது வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும். அது நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும். அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதுபோல் வந்து இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படும், அதிக மக்களால் பார்க்கப்படும். இந்த விளம்பரங்கள், இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும். அதன் மூலமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இதேபோல் பல விழாக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசிலே சொல்லி எங்களுக்கு வேணுங்கிற சில சலுகையெல்லாம் தேவைப்படுகிறது. நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேடையில இமான் அண்ணாச்சி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. படத்தினுடைய காட்சிகள் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க. நீங்க இந்த குழு பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறோம். ஓவர் டு யூ சார். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வரவேற்பை அளித்துவிட்டு, கேமரா இருக்கா? நிறைய கேமரா இருக்கு. என்னதான் சொன்னாங்களா? தோழர் சேகுவேரா இந்த படத்தில் வந்து அண்ணாச்சி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல நான் நடிக்கலைங்க. இதனுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகுவேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களா பிரதர்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்கலண்ணே, ட்ரெய்லர் பாருங்களேன், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாவில். இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போட்டாங்க, படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி. அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளுன்னு வெளுத்துருக்காப்புல. யாரை வெளுத்துருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இது யாரை வெளுத்துருக்கான்றது நம்ம இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தானே இயக்குனர் அலெக்ஸ்? உண்மையிலே வந்து நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. ஆமாம், சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லோரும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து சொல்லிடுவோமா, அருமை. அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க, ஐயா திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அன்னை முத்தரசன் இருக்காங்க, இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க. உங்களுடைய பேச்செல்லாம் கேட்குறக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ தான் அந்த குரூப்பா? எங்கே போனாலும் முன்னாடி விரோம் இருக்கேன்னா. அண்ணன் ரவிமரி அண்ணன் இருக்காங்க. அண்ணன் பேசி அமர்ந்த சிவா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிட்டு, இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம், சரியா? அதனால் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன். படம்லாம் பார்த்து படிச்சுட்டு மற்ற கதைகளை பேசுவோம். இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே தம்பி வாங்க. ஆமாம், இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. முதல் படமா தம்பி? இதான் முதல் படமா? வாழ்த்துக்கள் தம்பி. தோற்றம்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கீங்க, உழைப்பு அதில் தெரியுது. இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள், நல்ல படங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ணாச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய ஸ்பீச்சுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க.
எத்தனையோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிகளில் இவரை பார்த்துருப்போம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்காக படத்தினுடைய குழுவே அவ்வளோ காத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்களான்னு? சார் 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 வாங்க சார், வெயிட் பண்ணுறேன், வாங்க சார். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும். அப்புறம் தங்கச்சி, உங்கள் பேர் என்ன? கல்யாணி. நீங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டுட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்ககிட்ட பெருசாக அறிமுகம் இல்லை, ஒரு அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோடு சேர்ந்தால் தான் இந்த நாறு மணக்கம், அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்லை, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சரித்திரம் படைக்கிற மேடை. ஸோ இவங்க முன்னாடி நான் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா. நன்றி நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள், அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார். அப்படியே ஏதோ ஒரு 10-20 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடித்து காட்டுவார். நானே கேட்பேன், பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா புதுசு தானே அப்படின்வார். ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, ஒரு வேளை டேக் ஒழுங்காக வராட்டி கூட ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கார் இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்லாம் வரும் அப்படின்னு இருப்பார். அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார். ஏன்னா ஃபைட் பண்ணும்போது, நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு வெறியோடு தான் அடி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க. அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போது அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார், அண்ணா அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதிப்படம் படம் பார்த்துருப்பாங்கல்ல. கப்பமாக நான் சத்தியமாக சொல்கிறேன், ப்ரொடியூசரு 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டரு நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க, உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குது. நான் பார்த்தேன். நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது, அப்போ பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில், தோழர் சேகுவாரா படத்தில் நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்கா வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். 50வது நாள் படத்தை நான் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு பாருங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்றைக்கி நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட பேர் தோழர் சேகுவாரா.
தோழர் சேகுவரான்னு போட்டால் யூடியூப்லலாம் வரும். அப்போ அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார். நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா. இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரியல, அப்படி துப்பாக்கிலாம் வச்சுன்னா அப்படி இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்லேருந்து விலகிட்டார். விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்கிறேன்னீங்கன்னா, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் நடைமுறையில் வந்தாக்க நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவார். என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு. இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்கள் வேறு எதனா மாற்றி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. கமல் சார் நல்லவர் தான்வா, ரொம்ப நல்லவர், சரியா? அதனால் அதை இதை நினச்சிடாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னால் விஜய் டிவியில் அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். நான் அவரை பார்த்ததில்ல. ஆனால் நான் வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில் போனேன். நிறையா பேர் கமெண்ட்டில் இது வந்து இந்தியன் தாத்தா கெட்டப்பா, இது வந்து இந்தியா தாத்தா கெட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணால் அது கிண்டலாக நினைக்கலாம், நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பார்த்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்களே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடித்தாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமாக இருக்கார், அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லேயாச்சும் என்னையும் அவரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரில, நான் டோல்கேட்டில் போகும்போது இல்லை எதுக்காக இல்லை, அது எதுவும் கேஸு எதுவும் போட்டுற போகிறாங்க இல்லை. ஒரு வேளை கேஸு போட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டால் அங்கேருந்து என்னை காப்பாற்ற பிடிச்ச நீங்கள் வந்துடுவீங்களா சார்? அங்கே நீங்கள் பாட்டுக்கா சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாக்க என்ன ரிலீஸ் பண்ண ஆள் இல்லாமல் போயிடும். வேல்முருகன் ஐயாவை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு டோல்கேட்டில் போகும்போது என்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நான் வணக்கம் தம்பினுவேன். அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேறு தெரில, செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. அப்போது அந்த ஐயாவோட டோல்கேட் பேர் சொல்லப்பா, அந்த டோல்கேட்டுக்கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க. அது இல்லைப்பா, வேறு ஊர் அது, அந்த ஊரில் வேறு ஊர். நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்கிறேன், அந்த ஊருக்கு மட்டும் விட மாட்டாங்க. என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், தில்லா காரை விட்டு இறங்கி நிற்பேன். இது எந்த டோல்கேட்டு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷாவில் வர டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஐயா வணக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா மேடைக்காக உண்மையிலே நடந்தது. என் கூட ஏன்னா தட்டுங்களா உண்மைதான்டா, என் கூட வந்தவங்களுக்குலாம் தெரியும். ஐயா பேரை சொல்லி நான் வெளியில் வருவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், வேல்முருகன் ஐயா அவர்களை. இருந்தாலும் என் இதயத்தோடு கலந்துருக்கிறாரு, என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி.
ரவி மரியா சார் வந்திருக்காங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூழு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க. இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம். அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டே வருவோம். அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார், இல்லை கூழு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவாரா படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கச்சிட்ட சொன்னேன் கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு. ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா, ஒருவேளை 2026 அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்களோட நான் கூட்டணி வைக்கலாம், வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம், முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். அதனால் எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா. ஏன்னா நான் இங்கே வந்தப்போ 3 பேருக்கு மாற்றி வணக்கம் வச்சேன், பார்க்கவே இல்லை போயிட்டாங்க. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க. முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அவன் யாராவது பழசெல்லாம் மறுபடியும் கிண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். அந்த டோல்கேட் மேட்டெலாம் உண்மை இல்லை, நான் தூங்கும்போது கண்ட கனவு இது. நீங்கள் பாட்டா ஏற்கனவே இப்போ நான் காரை விட்டு இறங்கும்போது கேட்ட மாதிரி போலீஸாக நினச்சி எதுக்குப்பா போலீஸு அப்படின்ட்டேன். சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க, அப்படியா நான் வேறு எதுனான்னு சொல்லி இப்போவே கையோடு கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூடியூபர்ஸு அவங்க இவங்கன்னு பிடிச்சி போட்டுன்னு இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு வந்து சென்சாரில் 42 கட்டு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க. 42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட்டு, அடுத்த மாதம் படம் ஹிட்டு. இப்போ கையை தட்டு. என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க பெரியவங்களே. நன்றி நன்றி நன்றி. ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது சாதாரண மேடை இல்லை அப்படின்னு நிறைய சொன்னீங்க. உண்மையாலுமே இது சாதாரண மேடை இல்லை, ஸ்கூல் சுரேஷ் அண்ணா இருக்கும் மேடை அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் சூப்பர் ஸ்டார், மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பேசுவதற்காக சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய புரட்சி தமிழன், பாடகர், நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் பற்றியும் இந்த படம் பேச வரக்கூடிய கருத்துக்களை பற்றியும் நீங்கள் பேசினா ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓவர் டு யூ. களப்போராளிகளுக்கும் கலை போராளிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் காண முடியாத முகங்கள், மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சளைக்காமல் போராடி கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று கொள்கை முழக்கங்களை எழுப்பி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே, மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூல் சுரேஷ், உங்கள் பேரை தூள் சுரேஷ்னு கூட வச்சிடலாம். கூலா இல்லை, தூளாக இருக்கீங்க. கூல் சுரேஷுக்கு பதிலாக தூள் சுரேஷ்னு கூட அவர் பேரை மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு 250 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன். அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும், ஓடலன்னா வருத்தம் வரும். ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது ரொம்ப சில படங்கள் தான். சில படங்கள் சொல்கிறத விட பெருமைக்குரிய படம்னு சொல்கிறது தந்தை பெரியாரை நான் நடித்தது தான். அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர், அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்னை எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் நான் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதே தான், புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம்.
இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகிட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகிட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு இந்த தோழர் சேகுவேராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டுன்ட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பாக இருக்காது, அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனால் வசனங்கள் வேறு. நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேறு வசனங்களில் வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20 வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்துலேருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரிலேருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அமைதிப்படையில் இருந்தது. வேரம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படி வெளிவந்த படம் தான் வேரம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்தேன். எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்கையில் தான் எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்கே தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம் இருக்குது, அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்பில் வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பாக போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் என்ன இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்கள் இந்த படத்தில் பாட்டு பாடணும் அப்படின்னு. பாட்டு பாடணும் என்ன அப்படின்னு. இல்லை வார்த்தையை வந்து அடங்கமறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்குது. அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்கள் எனக்கு பாடுறக்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகாக தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியாக பாட முடியல பாருங்கள். இப்படி ஒரு ஸ்ருதி சுத்தத்தோடு தான் வரும். பாடணுன்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தால் பாடலாம் அப்படின்னா. எப்படி அப்படின்னா நல்லா ரஃபாக நம்ம தம்பி அருண்ராஜ் காமராஜ் பாடிக்கால நெருப்புடா நெருங்கடான்னா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாக அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம். நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது மடமேடா ரேஞ்சு குட்டுறாதீங்க அனி சார் அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அதை விட கஷ்டமாக இருக்கும். நான் எவ்வளோ சிரமப்பட்டு பாடியிருக்கேங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பார்த்தீங்களா. அதாவது எனக்கு அதை பார்க்கல அடக்கபரு அத்துன்னு சொல்லிட்டு பாடும்போது ஏன்னா அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை. ஆனால் ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலாக ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலாக பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடலில் ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன்னு என்னை காட்டுறாங்க. நான்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்லை, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழனுங்கிற பட்டம் இங்கே தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கும் பொருந்தும். பட் அது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன இல்லை, அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். என்னென்னா இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலேருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் வேடம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ் படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து
இதில் வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து சில சமயத்தில் அதுதான் இப்போ வாத்தியார் படம், எம்ஜிஆர் படத்தில் வந்து புரட்சி தலைவர் படத்தில் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பார். அதை சென்சாரில் வந்து உதயசூரியன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது வந்து திமுகனுடைய சின்னம்னு அதை சென்சாரில் கட் பண்ணி உதயசூரியனை புதிய சூரியன் மாற்றிருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் மனசில், எங்கள் மனசுல எல்லாம் உதயசூரியன் போய் தான் பறிஞ்சது. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பெற்றால் தான் பிள்ளையால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பியில் பாடியிருப்பார். அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் பதியும். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி செப்டம்பர் 20 இந்த படம் வருது. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க. கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை களப்போராளிகளுக்கு இருக்குது. அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வகுமார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே, இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களே, என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, திரைத்துறையில் நான் 1 மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும் திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்தேன். சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச்சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும், இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய தாய் மாமனாக நடிக்க தெரியாமல் நடித்திருப்பேன். இங்கு கூல் சுரேஷ், அவரை யூடியூப்பில் சினிமா விமர்சகர் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப கூலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார். அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னார். வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ளே வந்தேன். அவர் என்னை நோக்கி கும்பிட்டார், நான் அவரை நோக்கி கும்பிட்டேன். கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும், எங்கள் அண்ணாச்சி சன் டிவி இன்றைக்கி வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் KMS பாலமுருகன் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் கரிகோல்ராஜ் உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள், பின்வரிசையில் எண்ணற்ற இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக உழைத்திட்ட பல துறை வல்லுநர்கள், எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், பல்வேறு மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருகிறது அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் உள்ளிட்ட என் தோழமை உறவுகளுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் கட் செய்யப்பட்ட காட்சிகள், தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள். எது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல்.
அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம், கருவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த 3 கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கைத்துறைக்கு எதிராக அண்ணன் திருமா அவர்களும், முத்தரசன் அவர்களும், வேல்முருகன் அவர்களும், அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மண்ட் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, அவர்கள் படுகின்ற பாடுகளை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவருடைய உணர்வுகளுக்கும், உணர்ச்சிகளுக்கும், கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொலைகளை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவுக்கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற ஒரு சிந்தனையுள்ள, பகுத்தறிவுள்ள ஒரு தயாரிப்பாளர், இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டிலிருந்து, நெட்டிலிருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை IIT, AIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3% 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு மறுதலித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்பரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள். அந்த தாற்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை பொறுப்புகளை எடிட்டிங் இன் சீஃப் என்று குறைந்து கொண்டே வருகிறது. பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று எல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏதோ வந்துடுது. அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ என்ற சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வடித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம்
கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்கக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.